வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான கார்த்திகேயன் தீபா இவங்களுடைய லேட்டஸ்ட்டான அப்டேட் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகேயன் தீபா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அவங்களோட சேனல்ஸில் இன்றைக்கி சூப்பரான ரெண்டு பேருடைய ஒரு க்யூட்டான ஃபோட்டோஸ் பிக்சர் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போதைக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன ஸ்டோரி போய்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவும் மீனாட்சியும் சூப்பரான ஒரு பிளானை போட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு கண்டிப்பாக கர்ப்பம் கிடையாது அப்படின்னு சில விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யாவை மீனாட்சி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நர்ஸ் வந்துட்டு நம்ம மீனாட்சியோடைய ஃப்ரெண்டு. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவுடைய பிளட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யாவோட கையில் இருந்து பிளட்டை பார்த்திங்கன்னா எடுத்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய பிளட் சாம்பிளை எடுத்து லேபில் கொடுத்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ப்ரெக்னன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை நாச்சியாருக்கு தெரியப்படுத்துவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நாச்சியாரும் அருணும் சேர்ந்து ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களா, இல்லை என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கெஸ்ஸிங்ஸை கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.